அண்ணக்கிலேக்கா, நான் உங்க பையனுக்கு தான் நினைச்சுதான் நான் இவ்ளோ பேசினேன். அவனும் என் பிள்ளைதான். என் பிள்ளைக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. சொல்ல போனா நான் பெத்த பிள்ளைய விட அவன் குளத்துல கட்டிக்காரன். கண்ணை மூடிட்டு பொண்ணை கொடுக்கலாம். ஏட்டி பொண்ணு துறையதான் பத்தி சொல்லுதவத்த. பொண்ணு துறன்னா அவ்வளவுதான். ஆனந்தி, அம்மா நீ என்னங்க? பாட்டி நீங்க எல்லாம் எப்படிங்க? நான் உன்கிட்ட கேட்கணும். என்னங்க? என் ஃப்ரெண்ட் ஆனந்தி பார்க்க வந்தேன். ஓ, வழக்கு தோசத்துல வந்திருக்கியா? வர சொல்லிருந்தா, அதான் வந்தேன். தமிழே, இன்னைக்கு இங்க என்னெல்லாம் நடக்க போகுதோ. ஆனா ஒண்ணு, ஏதோ நல்லது நடக்க போது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடி சொல்ற? இப்ப பொண்ணு தரம்பவ, இவளுக்கு நெஞ்சு வலி வரும் பாரு. காதல மறைச்சு மறைச்சு வைக்கிறாள்ல, இனி வெளிப்பட்டுரும். அவ உள்ள இருப்பாமா, போய் பாரு. பாக்குறேன். இரு, அதுக்குதான் நான் வந்திருக்கேன். என்னத்த, எனக்கு முன்னாடி எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? வேற ஒண்ணு இல்ல, பொண்ணு பார்க்க வந்திருக்காவே. யார? நம்ம ஆனந்திய, உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படியா? சூப்பர். ஆமாமா, சூப்பர் தான். யாருக்கு தே? அது தெரியாம நான் இருக்கேன். அத்தை வளப்பு பிள்ளையா? அத்தை வளப்பு பிள்ளை யாரு? யாருத்த? இப்போ ரீசெண்டா வளப்பு பிள்ளை வந்து நம்ம பொண்ணு துறதான். என்னத்த? பொண்ணு துறைக்கு தான் ஆனந்திய பொண்ணு பார்க்க வந்திருக்காவன்னு நினைக்கிறேன். ஜோடி பார்த்தா நல்லா இருக்கும் பத்தியா? ஆனந்தி சிரிச்ச முகமா இருப்பா. பொண்ணு துறை அப்பாவி பைய பாம்போல இருப்பா. ரெண்டுக்கும் மேட்ச் ஆயிரும். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். அதை என் கண் குளிர நான் பார்க்கணும். வேற எனக்கு என்ன வேணும்னு நினைக்க சொல்லி. இதை விட எனக்கு என்ன ஆசை இருந்த போதே, அவன் நல்லா இருக்கணும். அவன் குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான பிள்ளை ஆனந்தி. அவன் கூட வாழறதுக்கு ஒரு குடுப்பனை வேணுமே. அடா, அவன் குணம் என்ன, அவன் அடக்கம் என்ன, அவன் ஒடுக்கம் என்ன, சொல்ல மறந்துட்டேனே, அவன் ரொமான்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். ஆனந்தி கொடுத்து வச்சவதான். அதானே. நீங்க எந்த பிள்ளைக்கு கேட்கன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அவனுக்கு யாருமே இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். அவனை என் பிள்ளையா தான் நான் வளர்த்திருக்கேன். இத்தனை குடும்பம் இருக்கு. நீங்க என் குடும்பத்துல பொண்ணை கட்டி கொடுக்கதான் நினைச்சே கட்டி கொடுக்கலாம். உங்க பொண்ணு விருப்பப்பட்டா என் பிள்ளைங்களோட பிள்ளைகளாவே இருக்கட்டும். அவனுக்கும் என் வீட்டுல இடம் உண்டு. என் பிள்ளைய எடுத்திருக்கேன், என் வீட்டுல இடம் இல்லையா? இந்த பிள்ளைங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு வீட்டுல இருக்க மாதிரி அவனுக்கு ஒரு வீட்டை பார்த்து கொடுக்க. நாங்க எல்லாம் ஒண்ணாந்துட்டு போறோம். நீங்க அடுத்த வீட்டுல கட்டி கொடுத்தத நினைப்ப வேண்டாம். சரிங்க என்ன கிளக்கா? யாரு என்ன? பேரு விக்கி என்ற விக்னேஷ். போலீஸ்ல ஐபிஎஸ்ஸா இருக்கா. நல்ல திறமசாலி, நல்ல குணம் உள்ளவன். இன்னும் நிறைய போஸ்டிங்லாம் போவான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்ல படிப்பாளி. அவன் படிச்சது சிவில் இன்ஜினியர். ஆனா வளர்த்தவருக்காக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தான். அவனால நல்லா உங்க பொண்ணை பாத்துக்க முடியும். என்ன உங்க விருப்பம்? விக்கி என்ற விக்னேஷா? அவ அம்மா அப்பா? தாய் தப்பம் கிடையாது. என் தம்பி தான் எடுத்து வளர்த்தா. இப்போ என் பிள்ளையா இருக்கான். நீங்க யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அதான் எனக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்க. அவன் என் குடும்பத்தை ஒத்த. நீங்க அதை பத்தி எதுவும் நினைக்க வேண்டாம். நீ கொஞ்சம் உள்ளவா. இது நானா முன்னாடியே பேசுங்க. என்ன பழக்கம்? நீ உள்ளவான்னு சொன்னேன். கொஞ்சம் இருங்க, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். பரவாயில்ல, பேசிட்டாங்க. அது எப்படி மாமியாரே? நாங்க எதை கேட்க நினைக்கமோ அதையே வந்து கேட்டுட்டு இருக்கியே. அவன் உன்னை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடியே எங்களை பார்த்து பேசிட்டான். விக்கியா சடங்கு முடிஞ்ச அன்னைக்கே என்கிட்ட பேசிட்டான். நாதான் உன் அக்கா மீனாட அபிப்பிராயத்தை கேட்டுக்கன்னு. பரவாயில்ல, நீயும் வந்திருக்க. டேய் விக்கி என்ற விக்னேஷே. அத்தை, தானி மாமியார் முகமே சரியில்லையே. பொண்ணை வச்சிருக்காங்கல்ல, பல முறை யோசிக்க தானே செய்வாங்க. நல்லா யோசிக்கட்டும். ஆனா விக்கி மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். காலத்துக்கு அவங்க பொண்ணை இப்படியே வைக்கிறத விட நம்ம விக்கிக்கு கட்டி கொடுத்தா அவளும் நல்லா இருப்பா. இவங்க பேரன் பேத்தியும் நல்லா இருப்பாங்க. அந்த விக்கியும் நல்லா இருப்பான். நாம எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வீடு என்ன இருக்கோ அதானே நடக்கும். இவ யாரும் கொடுக்கட்டாலும் அவன் என்ன விடவா போறான்? அவன் என்ன முடிவே பண்ணிட்டானே. அவன் எத்தனைக்கெல்லாம் எத்தனாச்சே. என்ன போனவன் எனக்குமே இல்லாம இருக்கா? சரி, உள்ள போய் பாத்துற வேண்டியதான். ஆதிரா, ஆதிரா, என்னாச்சு இவளுக்கு? ஏன் அழுதுட்டு போறா? ஆதிரா நில்லு. என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு போறா? உள்ள போய் பாப்போம். எனக்கு இன்னைக்கு என்ன சாக்கா
நீங்களா? அது நாங்க தாண்டா உன்கிட்ட கேட்கணும். நீ எங்கடா எங்க இப்படி? ஐயோ, ஆதிராவை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னா அவ்வளவுதான். ஆமா, ஆதிரா எப்படி வந்தா? ஒருவேளை இவன் கூட்டிட்டு வந்திருப்பானா? அவ அழுதுட்டே இப்படியாக்க போயிட்டா, இவன் இப்படியாக்க தேடி வந்திருக்கான்னு நினைக்கேன். டேய், கையன் கலமா மாட்டிருக்கேன்னு நினைக்கேன். ஐயோ, ஆதிராவை கூட்டிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். டேய், என்னடா? இல்லக்கா, ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். ஏண்டா கேஸ் விஷயமா சாய்க்கிற இடமாடா இது? உண்மை சொல்லு, எப்படி வந்த? அது இந்த குடும்பத்திட்ட தப்பிக்க முடியுமா என்ன? அது வந்துமா, சொல்லு சொல்லு. நீ தைரியமான ஆளாச்சே, சொல்லு பாப்பா. அக்கா. டேய், அப்ப ஆதிரா வந்தாளே. அக்கா, அக்கா ப்ளீஸ் அக்கா. கேஸ் விஷயமா வந்த கேஸ் விஷயமா? டேய், ஸ்டேஷன் எங்கடா இருக்குது? அக்கா எனக்கு என்ன பழி வாங்குறாங்க அக்கா. நல்ல அனுபவி. டேய் பொண்ணுதர சொல்லு, என்ன கேஸ் விஷயமா வந்த? அது திருட்டு கேஸ். ஆமா, இவன் மனச திருடுன கேஸ். அக்கா, என்ன திருட்டு? இதைய திருட்டுட்ட. இவங்க எல்லாம் மருமக்கமாரா. அது இல்லம்மா, அம்மா ஆதிரா ரெண்டு எங்க? இப்பதான் அழுதுகிட்டே போறா. சப்பா, கண்ண கட்டுதே. உன்கிட்ட யார்டா கேட்டா? ஏக்கா குடும்பமா போட்டு வாங்குறீங்க? ஐயோ ஐயோ, இந்த பையனா? பொண்ணு துறையே குறுகுறுன்னு பாக்குறவ. ஆத்தி, இவன் நினைக்கிறது. இதான் அந்த பிள்ளையா? சரி சரி. மறுபடியும் முதல்ல இருந்தா. ஏடி இப்பதான் நவி அம்மா வந்தவ, மறுபடியும் இதுக்கு உள்ள போறாவ? என்னடி வந்தவ பார்த்தவ போய்கிட்டே இருக்காவ? அவி என்ன பார்த்துட்டு போனாவன்னு எனக்கு தானே தெரியும். என்னடி சொல்லுத? எஸ் மாமியாரே, பொண்ணு துறைய பார்த்துட்டு போயிருக்காவ. என்னடி சொல்லிட்டு இருக்க? எஸ் மாமியாரே, எஸ். எனக்கு என்னமோ பொண்ணு துறைய தான் மாப்பிள்ளை நினைச்சிட்டு போயிருக்காவன்னு நினைக்கிறேன். என்னடி எங்க போனாலும் நமக்கு குழப்பம் மட்டுமே வருது. அதான் தெரியல மாமியாரே, நம்ம வாய் மூத்த அப்படின்னு நினைக்கேன். ஒண்ண சரி வரட்டும், நான் பக்குவமா சொல்லிக்கிட்டேன். சரி பொண்ணுதர, நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. அவன் வராம அந்த அவளை பிரச்சனை வந்திருக்காவே. அதான் சொன்னேன், திருட்டு கேஸ். அதான் என்ன திருட்டு கேஸ்? அவனை எப்படிதான் சொல்லுவா? இதய திருட்டு, இதய திருட்டு, இதய திருட்டு. எனக்கு வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். இது உள்ள வராமலே போயிருக்கலாம். சரி, வரதே வந்துட்டல, கொஞ்ச நேரம் நில்லு. ஆமா, கொஞ்சம் குழப்பத்தை தீக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் நில்லு. ஓய் மாமியாரே. இருட்டி, இவன் இல்லன்னு சொல்லணும்ல, மறுபடியும் குழம்பிக்கிட்டே இருக்க கூடாதுல்ல. சரிதான். ஏமா என்னாச்சுது? இல்ல, நான் அவிய மௌனுக்கு தான் கேட்கவன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, அன்னைக்கு அக்கா எந்த துப்பு சொன்னாலும் நல்லா தான் இருக்குன்னு நினைச்சேன். மாப்பிள்ள போலீஸ்னு சொல்லுதாவல. அதுக்கு என்னமா நல்ல பையன்னு சொல்றாங்கல்ல? அது சரிதான், மாப்பிள்ள போய் வந்திருக்காவே. என்ன சொல்றீங்க, மாப்பிள்ள வந்திருக்காரா? அதானே, என்கிட்ட தான் பேசிட்டாவல. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ண அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்கிட்ட யாருமே இப்பெல்லாம் நடந்துகிட்டதே இல்ல. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ள பாக்குறதுக்கு நல்ல லட்சணமா, ஆள் நல்ல அமைதியான பையன் மாதிரி தான் இருக்குது. ஐயோ, அம்மாக்கு பிடிச்சிட்டு. அப்படி நிச்சயமா எனக்கு அவிய கூட தான் கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ள வந்திருக்காவளா? ஆமா, இப்பதான் வீட்டுக்குள்ள வாராவ. மாப்பிள்ள நல்லா தான் இருக்காவ. போலீஸ் யூனிஃபார்மோட தான் வந்திருக்காவ. நல்லா தான் இருக்காவ. போலீஸ் யூனிஃபார்மோட வந்திருக்காவளா? ஒருவேளை மாத்திட்டு வந்திருப்பாவளா இருக்கும். ஆளும் நல்லதா இருக்கு, அமைதியான பையமா தான் இருக்கு. ஆனா என்ன போலீஸ்னா ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு என்னமா, நல்ல பையனா இருந்தா கொடுத்துருவோம். அதான் அம்மா அப்பா இல்லங்க அவள. சச்சோ, அவங்களுக்கு யாரும் இல்லையா? யாருமே இல்லங்கிற குறைய நான் தீர்த்துருவேன். முத வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப பையன் அழகா இருந்தோன்னு சரி பாக்கலான்னு பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்காங்க. சரிம்மா வாங்க, பேசி முடிச்சிருவோம். பையன் அழகா இருக்குங்க, கை நேரம் சம்பாத்தி பண்ணாரு, இதுக்கு மேல என்ன வேணும்? வாங்க. சரிடா வா. ஏமா மனசு சஞ்சலப்படாம போங்க, போலீஸ்னா என்ன சும்மா ஒண்ணு இல்ல, போங்க. இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு. அதான் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, போங்க. அச்சச்சோ, எனக்கு முடிவாயிட்டா. ஐயோ வந்திருக்காங்களாமே, எட்டி பாப்போம். எதுனாலும் ஃபர்ஸ்ட் போலீஸ்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. சரி, ஆனா மாப்பிள்ள நல்ல கண்ணுக்கு லட்சணமா கொஞ்சம் அமைதியான மாதிரி இருக்காவே. அதான் சொன்னேன்னு. இவங்க என்ன சொல்றாங்க? நீங்களே அவங்க உங்க பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல என்ன வேணும்? மாப்பிள்ளைய பொண்ணை பார்க்க சொல்லுங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. நாங்க இன்னொரு நாள் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரோம். அட மாப்பிள்ளை வந்திருக்காவல, அப்புறம் இன்னொரு நாள் கூட்டிட்டு வரணும். மாப்பிள்ளை வந்திருக்காவல எங்க? இந்த உன் பக்கத்துல நிக்கவல்லமா? நீ
நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னது நான் மாப்பிளையா? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன என்ன சொல்றீங்க? ஐயோ, இன்னும் நிக்கிறது தானே மாப்பிள? இல்ல இல்லையா? நீங்க தானே போலீஸ் உங்க வளப்பு பிள்ளைன்னு சொன்னீங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இல்ல, இது உண்டு, இன்னொரு பிள்ளை இருக்காரு. நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க, மன்னிச்சிருங்க. நான் சொன்னது விக்கி என்ற விக்னேஷ். சப்பா. இவன் பேரு பொண்ணு தர. இவன் பேரு பொண்ணு தர. நாங்க கேட்க வந்தது விக்கி என்ற விக்னேஷுக்கு. என்னடா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன். நான் கிளம்புறது நல்லது. சரி, கொஞ்சம் உள்ள வா. ஐயோ சாரி, நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீ வந்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நான் தான் பேரை தெளிவா சொன்னேன், விக்கி என்ற விக்னேஷ்னு. நான் உன்னை மாப்பிள்ளைன்னு சொல்லலையே. தப்பா புரிஞ்சுக்கிட்டது அவங்க தானே. இருந்தாலும் நான் இந்த நேரம் வந்து தப்புதான். சரி, நான் கிளம்புறேன். சரிடா. என்ன இப்படி ஆகிட்டு இருக்கு? சரி, சொல்லிருக்கல, பேசிட்டு வரட்டும். அத்தி, இப்போ வர ஸ்பீட பார்த்தாலே பயமா இருக்குதே. நம்ம விக்கி கூட்டு வந்திருக்கணுமோ? நான் அதான் சொன்னேன், உனக்கு கூட்டு வருவோன்னு. அத்தி, என்ன விட்டுட்டு போறதே விக்கின்னு தெரிஞ்சதுன்னா இப்ப என்ன ஓட விட்டு அடிப்பாவல. ஏமா எதுக்கு உள்ள வந்தீங்க? என்னடா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏமா அவங்க எங்க மாத்தி பேசுனாங்க? அவங்க தெளிவா தானே சொன்னாங்க விக்கி என்ற விக்னேஷ்னு. நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அவிய பிள்ளைக்கு தான் பொண்ணு கட்டு வந்திருக்காவன்னு சந்தோஷப்பட்டேன். சரி, வளப்பு பிள்ளைன்னாவ கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்தது. எனக்கு போலீஸ்னாலே இஷ்டம் கிடையாது. சரி, பையன் பார்க்க நல்லா இருக்கானே, பார்க்கக்கு சாந்தமான பையனா இருக்கான் அப்படின்னு சம்மதிச்சா இப்ப அவனும் இல்லன்னு சொல்றாவல. அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஏமா ஏதோ அவங்க கூட வந்திருக்காரு. மாப்பிள்ளை இன்னைக்கு வரலையாமே. அப்போ என்கிட்ட பேசுனது? ஏமா மாப்பிள்ளை பேரு விக்கி என்ற விக்னேஷ். அப்பாடா, நான் கூட பயந்துட்டேன். அவிய தானே என்கிட்ட பேசுனவ. யாரு சொன்னா அவிய வரலன்னு? அவிய வந்து என்கிட்ட பேசியாச்சு. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. வேண்டாம், அவங்க கூட தான். சரிமா, விக்கி என்ற விக்னேஷ் வரட்டும், மாப்பிள்ளைய பாப்போமே. அம்மா அந்த பையனை நம்ம பாத்துருக்கோம் நினைக்கமா? அன்னைக்கு சடங்கு வீட்டுல கூட நல்லா வாளி தூக்கிட்டு பரமாறிட்டு இருந்தானே, அந்த பையனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரவுடி வால சட்டை போடுறானே அவனா? ஏமா அதுக்காக எப்பவும் போலீஸ் ஸ்டேஷன்லயே அலைய முடியும்? அவங்களும் பர்சனல் லைஃப்ல உமா தானே இருப்பாங்க. எனக்கு என்னமோ சரியாவே படல. சரி, அன்னைக்கு நீ கொண்டாட துப்பு நல்லா இருக்குன்னு தான் இப்ப நின்னா அவ என்னென்னமோ வளரிட்டு இருக்காவல. ஏமா இவங்க துப்பு எப்பவுமே நல்லதா இருக்கும். கண்ணை மூடிட்டு தங்கச்ச குடுக்கலாமா? விக்கி என்ற விக்னேஷா இருந்தானே, பொண்ணு தொலையா இருந்தானே, அன்னைக்கு நம்ம கொண்டு வந்த துப்பு தானே நல்லதா இருக்கும். எனக்கு என்னமோ மனசு சரியா படல. இங்க பாரு, மாப்பிளை பாப்பேன், பிடிச்சிருந்தாதான் நான் பொண்ணை கொடுப்பேன். வேற கட்டாயம் எல்லாம் படுத்த கூடாது. அது இப்ப உங்க விருப்பம் முடிப்பேன். மாப்பிள்ளைய பாப்போம், பிடிச்சிருந்தா கொடுப்போம், இல்லன்னா வேண்டாம். அம்மா, உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா அவர் கூட தான். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவர் கூட மட்டும்தான். என்னன்னு தெரியல, பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. வாழ்ந்தா அவர் கூட தான் வாழ்ந்துங்கிற முடிவு எடுத்துட்டேன். சரிம்மா, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, மாப்பிள்ளைய பாப்போம், மாப்பிள்ளைய பார்த்துட்டு பிடிச்சிருந்தாலும் நாங்க பொண்ணு தருவோம்னு சொல்லிட்டு வந்துருங்க. நான் அப்படிதான் சொல்ல போறேன். ஆனந்தி, வந்திருக்கவங்களுக்கு காப்பி கொண்டு கொடுமா. சரிங்கண்ணா. எந்த முடிவுனாலும் நேருக்கு நேரா சொல்லுங்க, எதுவும் பிரச்சனை இல்ல. எந்த மனஸ்தாபமும் வேண்டாம். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னா பரவாயில்ல. அந்த பையன் நல்ல பையன், அவ்வளவுதான். நான் கேரண்டி கொடுக்குறேன். அது வந்து ஆரம்பத்திலே குழப்பமாயி போச்சு. என் மனசுக்கு கொஞ்சம் ஏதோ சஞ்சலமா இருக்குது. இல்ல, எதுனாலும் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு இத பத்தி பேசண்டா. இன்னொன்னாலும் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, நாங்க மாப்பிள்ளைய பாக்குறோம். பிடிச்சதுன்னா மேற்கொண்டு பேசலாம். ரொம்ப சந்தோஷம். எங்க வேற மாதிரி சொல்லிடுவீங்கன்னு நினைச்சிட்டேன். அதுக்கு என்ன, நல்ல நாள் பார்த்து நாங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரோம். மாப்பிள்ளைய பாருங்க, பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம். ரொம்ப நல்லது என்ன பிரியக்கா. இது போதும், ஓரளவுக்கு சாதகமா தான் சொல்லியிருக்கீங்க. சரி, எப்போ வரணும்னு சொன்னீங்கன்னா நான் அப்ப மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க அண்ணக்கிலேக்கா. அண்ணக்கிலேக்கா, உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதே ஆரம்பத்துல உங்க பையன் நினைச்சு, அப்புறம் வந்திருக்க பையன் நினைச்சு, அது மனசு கொஞ்சம் சங்கடமாய் போச்சு பார்த்துக்கங்க. இல்ல, அது யாருக்குனாலும் வரக்கூடியதானே. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னா வந்தேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. சரி, உங்களுக்கு எப்போ மாப்பிள்ளைய பார்க்கணும்னு தோணுதோ அன்னைக்கு சொல்லுங்க, நான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன். என்ன? சரிங்க அண்ணக்கிலேக்கா. ஏமா ஏதோ நல்ல துப்ப நீங்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னடா நல்ல துப்பு? அந்த வீட்ல எல்லாருமே போலீஸ் தான். என்னதான் இருக்கும்? அதெல்லாம் வேண்டாம். வீட்ல பாத்துக்கலாம், எல்லாம் முரட்டு பயலோட தான் இருக்கானுவே. ஏமா அவனு முரட்டு பையில இருந்தாலும் அந்த வீட்டுல வாழ்ற பிள்ளைல பாருங்கம்மா, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். வெளியில எல்லாரும் அப்படிதானே இருப்பாங்க. ஏமா அவங்கள மாமியா மருமக மாதிரியாமா நடந்துக்கிட்டாங்க. ஏமா தங்கச்சி நல்லா இருப்பா, கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்கம்மா. இங்க பாருங்க, இந்த விஷயத்தை ஏன் பேச்ச எல்லாரும் கேளுங்க. இப்பதான் நிலாவுக்கு அந்த மாப்பிள வேண்டாம் வேண்டானே யாராவது கேட்டீங்களா? அவன் தான் வேணும்னு காதலிச்சு ஓடி போனா, நான் கூட வாழவா செஞ்சுக்கிட்டு இருக்கா. சொன்னா கேட்கணும்ல. அது யார் தப்புமா? நம்ம பிள்ளை தப்பா இல்ல அந்த மாப்பிள்ளை தப்பா? அது பொறுத்த இல்லைன்னா அப்படிதாண்டா ஆகும். நீ சும்மா இரு. சரிம்மா, மாப்பிள்ளை வரட்டும், பேசுவோமே. சரிடா, வரட்டும், மாப்பிளை பாத்துக்கலாம்.